இன்றும் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் கைவசம் இருக்கின்றன. முதலில் ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக நெடுந்தீவு, அனலைத்தீவு, நைனா தீவை பசுமை வலுசக்தி தீவுகளாக மாற்றுக அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல். நெடுந்தீவு, அனலைத்தீவு மற்றும் நைனா தீவு ஆகிய தீவுகளில் தற்போது செயற்பாட்டில் உள்ள கலப்பு புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி கட்டமைப்பு திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அத்தீவுகளை பசுமை வலுசக்தி தீவுகளாக அபிவிருத்தி செய்யவும் மேம்படுத்தவும் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியிருக்கின்றார். வலுசக்தி அமைச்சு தொடர்பில் 2026 ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்களில் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்திற்கு முந்தைய கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. வலுசக்தி அமைச்சினால் 2026 வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் செயற்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம், இந்த ஆண்டில் நிறைவு செய்யக்கூடிய திட்டங்கள் மற்றும் அடுத்த ஆண்டுக்கான நிதி தேவைகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது என்ற பிரதான தலைப்பிடலோடு இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் 2 சிசுக்களின் எண்புக்கூடுகள் நேற்று செம்மணியில் அடையாளம். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்று புதன்கிழமை ஆரம்பமாகின. நேற்று புதிதாக 2 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. அவை 2ம் சிசுக்கள் உடையவை. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் 32 நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. கடந்த 23ஆம் திகதியுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு நேற்று புதன்கிழமை மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. 3ஆம் கட்டத்தின் 33வது நாளான நேற்று புதிதாக 2 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவை 2ம் சிசுக்களுடையதாகும். அதேவேளை 2 எண்புக்கூட்டு குவியல்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. நேற்று எண்புக்கூடுகள் எவையும் அகழ்ந்து எடுக்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 414 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 409 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தியோடு சாமர சம்பத்துக்கு எதிராக பேராயர் சட்ட நடவடிக்கை. கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க வெளியிட்ட பொய்யான தகவல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பேராயரின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ நேற்று தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு செம்மணி குறித்து உண்மையை கண்டறிய அரசு முழு ஒத்துழைப்பு, நீதி அமைச்சர் கர்சன உறுதி. செம்மணி விவகாரத்தில் உண்மையை கண்டறிவதற்கு அரசாங்க தரப்பில் அனைத்து ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என்றும் நீதி அமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் வீரவன்சவின் சகோதரருக்கு விளக்கமறியல் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கதிர்காமத்தில் நேற்று கொடி என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் தமிழ் கட்சிகளின் இணைவு, புரோக்கர்களின் கூட்டு சாடுகிறார் இளங்குமரன் எம்பி. அரசியல் கூட்டு என கூடுகின்ற கூட்டங்கள் எல்லாமே ஒரு புரோக்கர் கூட்டங்கள் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருக்கின்றார். சாவகச்சேரி கல்வையல் பாலத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், திடீரென பதவி விலகினார் மத்திய மாகாண ஆளுநர் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், குமார ஜெயக்கொடிக்கு எதிரான வழக்கு செப்டம்பர் 7ஆம் திகதிக்கு விசாரணை என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றன. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் திண்ம கழிவு மீள் சுழற்சி மையத்தால் கடும் பாதிப்பு, காக்கைதீவு மக்கள் போராட்டம். யாழ்ப்பாணம் காக்கைதீவு திண்ம கழிவு மீள் சுழற்சி மையத்தின் செயற்பாடுகளினால் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் தீவிரமடைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் நிரந்தர தீர்வு கோரி நேற்று யாழ்ப்பாண மாநகர சபை முன்பாக
கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். J88, J85 மற்றும் நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட ஆறுகால் மடம், பழம்பீதி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். யாழ்ப்பாண மாநகர சபையினால் திண்ம கழிவுகளை தரம் பிரித்து மீள் சுழற்சி செய்து சேதன பசலியாக மாற்றும் நோக்கத்தில் காக்கைதீவு மீள் சுழற்சி மையம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் மீள் சுழற்சிக்காக கொண்டு வரப்படும் கழிவுகள் பல நாட்களாக குவிந்து கிடப்பதனால் அவை அழுகி கடுமையான துர்நாற்றம் வீசுவதுடன் கழிவு நீர் வடிந்து சுற்றுப்புற சூழலையும் குடியிருப்புகளையும் பாதிப்பதாக மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதன் காரணமாக மக்களின் பெருக்கம் அதிகரித்துள்ளதுடன் வயிற்றோட்டம், வாந்தி பேதி, சொறி, சிரங்கு உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் பரவி வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். மேலும் கழிவுகள் முறையாக தரம் பிரிக்கப்படாததுடன் திறந்த வெளியில் எரிக்கப்படுவதால் பரவும் புகை காரணமாக குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை சுவாச கோளாறுகள் மற்றும் பல்வேறு சுகாதார பிரச்சனைகளை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். முன்னர் இம்மையத்தில் தரமான கழிவு முகாமித்துவம் மேற்கொள்ளப்பட்டதோடு கழிவுகளிலிருந்து சேதன பசலை தயாரித்து விற்பனை செய்யப்பட்டதாகவும் தற்போது அந்த நடைமுறைகள் முற்றாக கைவிடப்பட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இந்த நிலைக்கு யாழ்ப்பாண மாநகர சபையின் நிர்வாக அலட்சியமே காரணம் என தெரிவித்த மக்கள் மாநகர முதல்வரும் மாநகர ஆணையாளரும் நேரில் வந்து நிரந்தர தீர்வை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கின்றனர் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் நீதித்துறை சுயாதீனத்தில் தலையிடுகிறது அரசாங்கம், எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், கல்வித்துறையில் வறுமையும் போதைப் பொருளும் தாக்கம், அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. கல்வித்துறையில் வறுமையும் போதைப்பொருள் பாவனையும் தாக்கம் செலுத்தி வருவதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் மாவட்ட கல்வி அபிவிருத்தி உபகுழுவின் முதலாவது கூட்டம் உபகுழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தலைமையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் கல்வித்துறையில் வறுமையும் போதைப் பொருளும் தாக்கம் செலுத்தி வருவதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டதுடன் யாழ் மாவட்ட பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் மற்றும் ஏனைய ஆளணி வெற்றிடங்களை அரசாங்கம் படிப்படியாக நிரப்ப எனவும் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி புதுக்குடியிருப்பில் விசேட அகழ்வு பணி. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் தனியார் காணி ஒன்றில் விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய புதையல் அல்லது ஆயுதங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் விசேட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் அனுமதியுடன் கொழும்பில் இருந்து வருகை தந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் நேற்று முன்தினம் அகழ்வு பணியை ஆரம்பித்திருக்கின்றனர். அகழ்வு பணி தொடர்பாக செய்தி சேகரிப்பிற்காக சென்ற ஊடகவியலாளர்களுக்கு அகழ்வு நடைபெறும் பகுதிக்குள் செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் முதலாம் நாள் அகழ்வு பணியின் போது எவ்வித ஆயுதங்களோ தங்கங்களோ அல்லது வேறு பொருட்களோ மீட்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளுக்குரிய வெளிநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக நீதித்துறையில் அரசாங்கத்தின் தலையீடு பற்றிய விமர்சனங்கள் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்து ஆசிரியர் தலையங்கமாக இன்னும் முடியவில்லை என்ற தலைப்பிடலோடு அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக அந்த பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமும் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் மாணவர்களுக்கும் தலைக்கவசம் கட்டாயம் நடைமுறைப்படுத்த ஒரு வார கால அவகாசம். வவுனியாவில் மோட்டார் சைக்கிள்களில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கும் கட்டாயமாக தலைக்கவசம் அணிவிக்க வேண்டும் என வவுனியா போலீசார் அறிவுறுத்தி இருக்கின்றனர். இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு வார கால அவகாசமும் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு வவுனியா முதல்வர் நீக்க விவகாரம், ஆளுநரின் வர்த்தமானிக்கு இடைக்கால தடை நீடிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வெளிநாட்டில் இருந்து வருவோரின் வீடுகளை இலக்கு வைத்து திருட்டு, காரை நகரில் 2 பேர் கைது. காரை நகரில் வெளிநாட்டில் இருந்து வருகை தருவோரின் வீடுகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். காரை நகரில் உள்ள வீடொன்றில் $1600 கனேடிய, 1 சோடி காப்பு
மற்றும் கடவுச்சீட்டு என்பனவும் மற்றொரு வீட்டில் 400 அமெரிக்க யூரோ மற்றும் இலங்கை மதிப்பிலான 1,00,000 ரூபாய் என்பனவும் களவாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் நீர்கொழும்பு சிறையில் மரணமான கைதிகள் 21 பேரும் சந்தேக நபர்களே, அவர்கள் குற்றவாளிகள் அல்லர் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், மத்திய மாகாணத்தின் தரம் 11 தமிழ் வினாத்தாளினால் சிக்கல் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் திட்டமிடல் இல்லாத நெல் கொள்வனவினால் கிழக்கு மாகாணத்தில் விவசாயிகள் பாதிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், கதிர்காமத்தில் ஆசன பதிவுக்கு முண்டியடிக்கும் ஜாத்ரீகர்கள் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக சமூக ஊடகங்கள் மூலம் வாகனங்கள் கொள்ளை, ஒழுங்கமைக்கப்பட்ட வாகன கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் யக்கல பிரதேசத்தைச் சேர்ந்த 59 வயதுடைய நபர் ஒருவர் மேல் மாகாண வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். 4 மில்லியன் ரூபாவுக்கு தான் கொள்வனவு செய்த வேன் ஒன்றை ஆயுதம் ஏந்திய கும்பல் ஒன்று பலவந்தமாக பறித்து சென்றதாக ஜூலை 10 ஒருவர் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்தே இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக மன்னாரில் தொல்லியல் இடங்களை பாதுகாக்க விசேட வேலை திட்டம், அரசு அதிபர் தலைமையில் கலந்துரையாடல் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், யாழ் ஆயர் எமிலியானுஸ் பிள்ளை ஆண்டகையின் நினைவு நிகழ்வு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அனுர அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் கூட்டணி ஐநாவிடம் முறைப்பாடு. அனுர அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் கூட்டணி ஐநாவிடம் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருக்கிறார்கள். நீதித்துறை சீர்திருத்த முன்மொழிவுகள் மற்றும் அண்மையில் இடம்பெற்ற சிறைச்சாலை வன்முறை சம்பவம் தொடர்பில் ஜனநாயக மக்கள் கூட்டு எதிர்க்கட்சியின் தலைவர்கள் குழுவினர் ஐக்கிய நாடுகள் சபையின் கொழும்பு தலைமையகத்திற்கு சென்று ஐக்கிய நாடுகள் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்சை சந்தித்து மனு ஒன்றை கையளித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பில் கூட்டு எதிர்க்கட்சியின் அழைப்பாளர் பேராசிரியர் GL பீரிஸ் தலத அத்துக்கோரல, பிரேமநாத் சி துலபத்து, அசாத் அலி மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் செம்மணி மனித புதைக்குழியில் 2 குழந்தைகளின் எண்பு தொகுதிகள் அடையாளம் என்ற புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும், போலி ஆவணங்களுடன் யாழில் தனியார் காணிகளை கையகப்படுத்த முயற்சி, மோசடி கும்பல் தொடர்பில் எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களுடன் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தும் கும்பல் தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் திருநெல்வேலி பகுதியில் பலாலி வீதியை அண்மித்த வெற்றி காணி ஒன்றினை கையகப்படுத்தும் நோக்குடன் அவற்றுக்கு எல்லை தூண்களை நடும் வேலையில் கும்பல் ஒன்று ஈடுபட்டிருக்கிறது. இது தொடர்பில் அந்த காணி உரிமையாளர் அவ்விடத்திற்கு சென்று தனது காணிக்கான தூண்களை நடுவது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு அந்த கும்பல் காணி தம்முடையது எனவும், உன்னுடைய காணி என்றால் அதற்கான உறுதி ஆவணங்களை கொண்டு வந்து உறுதிப்படுத்து எனவும் மிரட்டும் துணியில் கூறியிருக்கிறார்கள். உங்கள் காணி என்றால் அதற்கான ஆவணங்களை காட்டுங்கள் என காணி உரிமையாளர் கேட்டபோதும் அவற்றை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என மிரட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பில் தான் போலீசாரில் முறையிடுவதாக கூறி காணி உரிமையாளர் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் குறித்த கும்பல் காணியிலிருந்து வெளியேறி சென்றிருக்கிறது. அதேவேளை குறித்த கும்பல் சில தினங்களுக்கு முன்னரும் திருநெல்வேலி பகுதியில் வேறொரு வெற்றி காணிக்கு தூண்களை இடும் பணிகளில் ஈடுபட்ட வேளை காணி உரிமையாளர் சென்று கேட்டபோது காணி உரிமையாளரை மிரட்டிய போதும் அவர் போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்ட வேளை காணியில் இருந்து வெளியேறி சென்றிருக்கிறார்கள். குறித்த கும்பல் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் வெற்று காணிகளை இலக்கு வைத்து செயற்படும் கும்பல் தொடர்பில் பொதுமக்கள் வெளிப்பாக இருக்குமாறும் போலீசார் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியோடும், கட்டமிடப்பட்ட செய்திகளாக தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கலாம். 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் விண்ணப்பிக்க முடியும் என இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கடந்த 3/7/2026 முதல் நிகழ்நிலை முறையில் கோரப்பட்டு வருவதுடன் எதிர்வரும் 23/7/2026 வரை மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய அடையாள அட்டை இல்லாத பாடசாலை விண்ணப்பதாரிகளுக்கான விண்ணப்ப நடைமுறைகள் தொடர்பான விசேட அறிவுறுத்தல்கள் பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. அதேவேளை தேசிய அடையாள அட்டை இல்லாத தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் தங்களது பாதுகாவலரின் தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி பரீட்சைக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அனைத்து விண்ணப்பதாரிகளும் 23/7/2026 முன்னர் தங்கள் விண்ணப்பங்களை நிகழ்நிலை முறையில் சமர்ப்பித்துக் கொள்ளுமாறும்
கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் சங்குப்பிட்டி பாலம் ஊடாக பார ஊர்திகள் பயணம் செய்ய தடை. யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் அமைந்துள்ள சங்குப்பிட்டி பாலம் ஊடாக பார ஊர்திகள் பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர் அலுவலகம் அறிவித்திருக்கிறது. சங்குப்பிட்டி பாலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு காரணமாக குறித்த பாலத்தினூடாக பார ஊர்திகள், டிப்பர், லொரி, கொள்கலன் ஊர்திகள் செல்வது மிகவும் ஆபத்தினை ஏற்படுத்துகின்றது. எனவே மறு அறிவித்தல் வரும் வரை குறித்த பாலத்தினூடாக பார ஊர்தி போக்குவரத்தினை மேற்கொள்ள வேண்டாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியோடும் கழிவு மீள் சுழற்சி மையத்தை காக்கை தீவிலிருந்து அகற்றுக யாழ் மாநகர சபையின் முன் அப்பகுதி மக்கள் போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகியிருக்கிறது. நீர்கொழும்பு மாநகர முதல்வர் பதவி விலகல் என்ற கட்டப்படப்பட்ட செய்தியோடும் வவுனியா மாநகர முதல்வர் பதவி நீக்கம், ஆளுநரின் வர்த்தமானிக்கான இடைக்கால தடை நீடிப்பு என்ற செய்தியும் பிரசுரமாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக புதுக்குடியிருப்பில் புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு பணி. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தேவிபுரம் பகுதி கணேஷ் திட்டத்தில் உள்ள தனியார் காணியில் விடுதலை புலிகளின் புதையல் இருப்பதாக தெரிவித்து நேற்றைய தினம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த தனியார் காணியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக கூறி கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அகழ்வு பணியை ஆரம்பித்திருந்தனர். இருப்பினும் ஊடகங்களுக்கான செய்தி சேகரித்தலுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததும் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அகழ்வின் போதும் எதுவும் கிடைக்காத நிலையில் முதலாம் நாள் அகழ்வு பணிகள் நிறைவு பெற்றிருந்ததும் நேற்று இரண்டாம் நாள் அகழ்வு பணி புதன்கிழமை நடைபெற்றது. எனினும் இதுவரை இடம்பெற்ற அகழ்வு பணிகளில் எவ்வித ஆயுதங்களும் தங்கங்களோ மீட்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்ற செய்தி இவை வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் அரோகரா கோஷத்துடன் கதிர்காம கந்தனுக்கு கொடியேற்றம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் புகையிலை உள்ளடங்கிய வெற்றிலை விற்பனைக்கு விரைவில் தடை. இலங்கையில் அதிகரித்து வரும் வாய்ப்புற்று நோய் பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் புகையிலை கலந்த வெற்றிலையை விற்பனை செய்வதற்கும் தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி 71,000 கடந்தது. டெங்கு பாதிப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் இலங்கையில் முதன்முறையாக ஏஐ உதவியுடன் சத்திர சிகிச்சை. ஏஐ உதவியுடன் கூடிய ரோபோட்டிக் சத்திர சிகிச்சை நேற்று முதன்முறையாக இலங்கையில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற கட்டமிடப்பட்ட செய்தி. கட்டுமானத்துறை நிபுணர்களுக்கான தேவை அதிகரிப்பு பிரதி அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. வலம்புரியினுடைய இன்றைய நாளுக்குரிய விளையாட்டு செய்திகளுக்குள் உலக கிண்ண கால்பந்து 16 வருடங்களுக்கு பிறகு இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது ஸ்பெயின் அணி என்ற செய்தியும், முதலாவது ஒரு நாள் தொடர் இங்கிலாந்தை வீழ்த்தி தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்தது இந்தியா என்ற செய்தியோடும் வல்வை கழகங்களுக்கு இடையிலான கரப்பந்தாட்ட போட்டியும் நேதாஜி கழகம் சாம்பியன் ஆகினார்கள் என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளாக பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பொலித்தீன் பைகள் மீதான கட்டணத்தை முறையாக நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை. இலங்கையில் பொலித்தீன் பைகள் மீதான கட்டணத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்யுமாறும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை இலங்கை சூழலியல் நடவடிக்கை வலையமைப்பை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியும், சிறைச்சாலை சம்பவம் பக்கச்சார்பற்ற விசாரணையை முன்னெடுக்குமாறு கோரிக்கை என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாகிறது. தொடர்ச்சியாக காரை நகரில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் நகைகளுடன் 2 கைது என்ற செய்தியும், அனுராதபுரத்தில் விபத்து 2 உயிரிழப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஹோர்மூஸ் நீரிணையை அடுத்து மூடப்படும் பாப்ஹெல் மண்டேப் நீரிணை உலகை மிரட்டும் ஈரானின் அடுத்த வியூகம் என்ற செய்தியோடும் மொஸ்தபா கமேனி உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை, ட்ரம்ப் பரபரப்பு தகவல் என்ற ஒரு செய்தியும், பெல்ஜியத்தில் அடுக்குமாடி கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து 6 பேர் பரிதாபகரமாக பலி என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள்ளே கிளிநொச்சி மாவட்டத்தில் நெல் கொள்வனவு ஆரம்பம். கிளிநொச்சி மாவட்டத்தில் நெல் கொள்வனவு கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. மாணவர்களுக்கு தலைக்கவசம் அவசியம், பெற்றோர்களுக்கு 1 வார கால அவகாசம், வவுனியா போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு உத்தரவு. பாடசாலை மாணவர்களை மோட்டார் சைக்கிள்களில் ஏற்றி செல்லும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு தலைக்கவசம் அணிவிக்க வேண்டும் என வவுனியா போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரி நாளிதழுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக அரச உத்தியோகத்தர்களின் ஓய்வூதிய வயதை நீடிக்கலாமா என்ற கேள்வியோடு ஆசிரியர் தலையங்கமும், உள்நாட்டு செய்திகளுக்குள் விவசாய உபகரணங்களுக்கு வரி, சிகரெட்டுகளுக்கு சலுகை, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குற்றச்சாட்டு என்ற செய்தியும், மாணவர்களை இலக்கு வைத்து போதை விற்பனை, தம்பதியினர் கைது, அம்பாறை மாவட்டத்தில் சம்பவம் என்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. அதேபோல தாதியர்களின் ஓய்வு வயது வரம்பை 2 வருடங்களால் நீடிக்க கோரிக்கை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடும் காளான் விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டம் விவசாய அமைச்சு தீர்மானம். விவசாயம், கால்நடை மற்றும் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இயங்கும் விவசாய மற்றும் கமநல காப்பீட்டு சபையும் காளான் செய்கையாளர்களுக்காக புதிய காப்பீட்டு திட்டம் முறையும் அறிமுகப்படுத்த தீர்மானித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய நாளுக்குரிய முதன்மை செய்திகளாக இருக்கிறது.
தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக செம்மணி புதைக்குழி 2 சிறார்களின் எண்புக்கூடுகள் நேற்றைய அகழ்வில் கண்டறிவு. தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் முதல் நாளிலேயே மேலும் 2 சிறுவர்களின் எண்புக்கூடுகள் கண்டறியப்பட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன என்ற தலைப்பிடலோடு இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் PHIயின் பெயரை பாவித்து கிளிநொச்சியில் நூதன மோசடி. கிளிநொச்சியில் பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரின் பெயரை தவறாக பயன்படுத்தி வர்த்தகர்களிடம் நிதி மோசடி செய்யும் கும்பல் ஒன்று அண்மைய நாட்களாக கைவரிசை காட்டி வருகின்றது. கிளிநொச்சியில் 2 வருடங்களுக்கு முன்னர் பணியாற்றிய பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரின் பெயரை பயன்படுத்தியே இந்த மோசடி சம்பவம் இடம்பெற்று வந்திருக்கின்றது என்று அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கழிவு மீள் சுழற்சி மையத்தை அகற்றுக காக்கைத்தீவு மக்கள் போராட்டம் என்ற தலைப்பிடலோடு நாங்கள் ஏலவே பார்த்த ஒரு செய்தியும் காணி பிடிக்கும் கும்பல் யாழ் மக்களே அவதானம். யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி உரிமையாளர்கள் இல்லாத வெற்று காணிகளை திட்டமிட்டு அடாத்தாக கையகப்படுத்தும் ஆபத்தான கும்பல் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். அண்மையில் திருநெல்வேலி பலாலி வீதிக்கு அருகிலுள்ள வெற்று காணி ஒன்றில் இந்த கும்பல் அத்துமீறி எல்லை தூண்களை நட முயன்ற போது அங்கு வந்த காணி உரிமையாளர் அதனை தடுத்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதற்கு அந்த கும்பல் காணி தமக்குரியது என்றும் முடிந்தால் ஆவணங்களை காட்டுமாறும் உரிமையாளரையே மிரட்டி இருக்கின்றது என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கையில் பட்டத்தால் வந்த வினை வைட் 12 ரக விமானம் நூலிழையில் தப்பியது என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வவுனியா மாநகர சபை முதல்வர் காண்டீபனின் பதவி நீக்கத்துக்கு இடைக்கால தடை நீடிப்பு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் சாதாரண தரை பரீட்சை 2026 விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு தேசிய அடையாள அட்டை அவசியமில்லை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் போலீஸ் மீது துப்பாக்கி சூடு கட்டுநாயக்கவில் பரபரப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் டெங்கு 71,000 நபர்களை கடந்தது என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மாகாண தேர்தலை நடாத்த அரசாங்கம் எப்போதும் தயார், அமைச்சர் நளிந்த தெரிவிப்பு. புதிய தேர்தல் முறைமை நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டவுடன் மாகாண சபை தேர்தலை எப்போது வேண்டுமானாலும் நடாத்துவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளது. இதற்காக நிதி பற்றாக்குறை எதுவும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் அரசாங்கத்துக்கு எதிராக ஐநாவில் முறைப்பாடு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத போக்குகள் மற்றும் நீதித்துறை மீதான அரசியல் தலையீடுகளுக்கு எதிராக இலங்கையின் கூட்டு எதிர்கட்சி ஐக்கிய நாடுகள் சபையிடம் முறைப்பாடு செய்திருக்கின்றது. பேராசிரியர் GL பீரிஸ் தலைமையிலான எதிர்கட்சி குழுவினர் நேற்று புதன்கிழமை ஐநா அதிகாரிகளை நேரில் சந்தித்து இது தொடர்பான எதிர்ப்பு மகஜரை கையளித்திருக்கின்றனர். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஜனநாயக விழுமியங்கள் சீர்குலைக்கப்படுவதாகவும் நீதித்துறையின் சுதந்திரத்தில் நேரடி தலையீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அவர் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தியும் பிரமுகர் பாதுகாப்பு அரசாங்கம் மறுப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் நெல் கொள்வனவு கிளிநொச்சியில் ஆரம்பம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் சிவத்தலங்களை தரிசிக்கும் மரபுரிமை பயணம் ஆரம்பம். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் அமைந்திருக்கக்கூடிய வரலாற்று பழமை வாய்ந்த சிவத்தலங்களையும் சோழர் காலத்து ஆன்மீக பெருமையையும் இளைய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விசேட மரபுரிமை பயணம் இன்று வியாழக்கிழமை ஆரம்பமாக இருக்கின்றது என்ற அந்த செய்தியும் கடல் வழியாக கடத்தி வரப்பட்ட 5386 சம்பவ பேக்கெட்டுகள் மீட்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் கோர விபத்தில் 2 சாவு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அஸ்வஸ்ம விநியோகம். அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் கீழ் 2026 ஜூலை மாதத்திற்கான கொடுப்பனவுகள் நேற்று பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்திருக்கின்றது. இதன் முதலாம் கட்டத்தின் கீழ்
1,00,000க்கும் மேற்பட்ட பயனாளி குடும்பங்களுக்காக நிதி வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக இப்போது இல்லாவிட்டால் எப்போது என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் சிகரெட் வரி குறைப்பால் ரூபாய் 25 பில்லியன் இழப்பு. உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைக்கு முரணாக சிகரெட் வரிகள் குறைக்கப்பட்டதால் கடந்த 2025ஆம் ஆண்டிற்கான முதல் அரசாங்கம் 25 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வரி வருமானத்தை இழந்துள்ளதாக வெரிட்டி ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு சிறையில் வன்முறை உயிரிழப்பு உயர்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் மத்திய மாகாண ஆளுநர் பதவி விலகல் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் நீதித்துறையை பாதுகாக்க எதிர்கட்சிகள் ஒன்றிணைக பெரமுன அழைப்பு. நாட்டின் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லையை நீடிப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அழைப்பு விடுத்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு சட்டவிரோத வாக்களிப்பு யாழ் தம்பதியினர் கைது. முறையான குடியுரிமை ஆவணங்களின்றி போலியான முகவரி ஆதாரங்களை வழங்கி இந்திய வாக்காளர் அடையாள அட்டையை பெற்று தேர்தலில் வாக்களித்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதியினர் சென்னை விமான நிலையத்தில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என்ற அந்த செய்தியோடு வடக்கு ஸ்தலங்களில் டெங்கு விழிப்புணர்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் டெங்கு சிவப்பு எச்சரிக்கை ஊதாசீனம் நால்வருக்கு தலா ரூபாய் 10,000 தண்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் வீரவன்சவின் சகோதரர் கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் கதிர்காமம் ஆலயத்தை அடைந்தது பாத யாத்திரை. வரலாற்று புகழ்மிக்க கதிர்காம கந்தன் ஆலய வருடாந்த ஆடிவேல் விழாவை முன்னிட்டு தொண்டைமனாறு செல்வச்சன்னதியிலிருந்து ஆரம்பமான மிக நீண்ட தூர பாத யாத்திரையை கருதப்படும் கதிர்காம கந்தன் ஆலயத்திற்கான பாத யாத்திரை கடந்த செவ்வாய்க்கிழமை கதிர்காம கந்தன் ஆலயத்தில் நிறைவடைந்திருக்கின்றது என்ற அந்த செய்தி ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் வாரி மகிம திட்டத்தின் கீழ் கிளிநொச்சியில் குளங்கள் புனரமைப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் ஆடிப்பிறப்பு வழிபாடுகள். வரலாற்று சிறப்புமிக்க தெல்லிப்பளை ஸ்ரீ துர்காதேவி ஆலயத்தில் நாளை வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய மாதமான ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற இருக்கின்றன என்ற அந்த செய்தியோடு தென்மராட்சியில் டெங்கு ஒழிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு பிறந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் பிரசுரமாக இருக்கின்றன.